ஆமா வரமா. தெரியுமா, கடையில் வேற ஆள் இல்லம்மா, அண்ணா வேற தனியா இருக்காரு, அதாம்மா. சரி சரி. என்னடா பொண்ணு வச்சுட்டு இருக்க, வேலை கிடக்கு போன வச்சு வேலையை படுற. சரி. அதை எடுத்துட்டு வேலை மாதிரி கிடக்கு, மொபைல் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். 2 சர்பைட் என்ன போ, ஃபுல்லாக நீங்க கூத்துக்கிட்டெல்லாம் கடைக்கு தான் வீட்டுக்கு போன நீங்க. ஹலோ எங்கடா இருக்க? உன் பர்த்டே உனக்கு தெரியாதாடா? பர்த்டே இன்னைக்கு அவனுக்கு. அண்ணா நீங்க அவன் கதிருங்கண்ணே. அவன் வெளியே போயிருக்கான். சரி நான் அவனை சொல்றேன். அண்ணா சர்ப்ரைஸ் வாங்கிட்டு இப்பதான் உங்க வீட்டுல இருந்தும் ஃப்ரெண்டு கிட்ட போன் மேல போன் அடிச்சிட்டு இருக்காங்க. நீ பர்த்டேன்னு சொன்னா அவனும் வேலை இருக்கிறான், அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்க என்ன? அண்ணா பண்ணு, மணி 12 மணி ஆயிட்டு, 12 மணியா தாண்டியே போயிட்டு அப்படி நான் எப்படி என்னால முடிஞ்ச கேக் வாங்கிட்டு போ, வீட்டுல போய் நல்லா போயிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணு. நாளைக்கு லீவ் எடுத்துக்க. அண்ணா நாளைக்கு பெரிய ஆர்டர் இருக்குன்னு சொன்னீங்க, லீவ் தரீங்க? ஆர்டர் கிடக்குறாங்க, ஆர்டர் ஆட்கள் ஆச்சுன்னா பாத்துக்குவேன். வருஷத்துக்கு ஒரு டைம் பர்த்டே வருது, எங்களால தான் என் வாழ்க்கையில பர்த்டே கொண்டாட நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்களா ஏதாச்சும் என்ஜாய் பண்ற போடாடே. சரிண்ணே. சரி ஒரு சட்டை சைஸ் என்ன? அதெல்லாம் வேணாண்ணே. நாளைக்கு முடிஞ்ச டைம் கிடைச்சா ஒரு 12 மணிக்கு வாங்கிட்டு போய். சரியா? சரி ஓகேண்ணே. சரி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. நீங்க உள்ள வச்சுக்கோங்க.